அண்மை செய்தி. மதுரை புத்தக திருவிழாவில் மாணவர்கள் வெயிலில் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் திரண்டதால் இந்த பாதிப்பு நிகழ்ந்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. மதுரையில் புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் வெயிலில் கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நின்றிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எவ்வளவு நேரமாக அவங்க வெயிலில் நிற்க வைக்கப்பட்டாங்க? ஏன் அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சு தரலையா? என்ன விவரம்? கார்த்திகா, மதுரை புத்தக திருவிழாவில் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளைச் சேர்ந்த 2000க்கும் அதிகமான பள்ளி மாணவர்கள் அழைத்து வரப்பட்டதால் ஒரு முறையான ஏற்பாடுகள் என்பதை மாவட்ட நிர்வாகம் செய்யவில்லை. இதன் காரணமாக புத்தக காட்சியை பார்க்க வந்த மாணவர்கள் அரை மணி நேரத்திற்கும் மேலாக வெயிலில் காத்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை புத்தக திருவிழா கடந்த 6ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த புத்தக திருவிழா காலை 10:30 மணிக்கு தொடங்கி மாலை, அதாவது இரவு 8 மணி வரை நடைபெறும். இதை பொதுமக்களும் மாணவர்களும் பார்ப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதியிலிருந்து அரசு மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்றைக்கு புத்தக திருவிழாவை பார்வையிடுவதற்காக 10க்கும் மேற்பட்ட மெட்ரிகுலேஷன் மற்றும் அரசு உதவி பெறும் அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். ஆனால் முறையான ஏற்பாடுகள் எதுவும் செய்யாததால் கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான மாணவர்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால், குறிப்பாக இந்த புத்தக திருவிழா என்பது மதுரை மாநாட்டு மையத்தினுடைய உள்ளரங்கத்தில் நடைபெறுகிறது. இதில் ஒரு வழியாக சென்று ஒரு வழியாகத்தான் வெளியேற முடியும். இதனால் மாணவர்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக வெயிலில் காத்திருந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனையடுத்து இந்த தகவல் மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவிக்கப்பட்டு தற்போது மாணவர்கள் அனைவரும் அந்த பொழுதுபோக்கு அரங்கத்தில் காத்திருக்க வைக்கப்பட்டு 2 பள்ளிகளாக, அதாவது குறிப்பிட்ட அளவில் மாணவர்களை உள்ளே அனுமதித்து வருகின்றனர். கார்த்திகா, மாணவர்கள் தற்பொழுது வெயிலில் இருந்து பாதுகாப்பாக வேறொரு பொழுதுபோக்கு அரங்கத்திற்குள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.